أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சாலிகான பிள்ளைகளை வளர்ப்பது எப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ லுக்மான் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு கொடுத்த அட்வைஸை நம்மளும் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுத்து இன்னும் தக்வா உள்ள பிள்ளைகளாக, ஈமானுடைய பிள்ளைகளாக அவங்களை வளர்த்து அவர்களுடைய துவாக்கள் நமக்கு அங்கீகரிக்கப்பட்டதாக ஆக வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம். இந்த குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு பெரிய ப்ரொசீஜரெலாம் நினைக்கிறாங்க. இன்னும் இது ஒரு பெரிய ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்லாம் நிறைய இடத்துல கிளாஸஸ், ஒர்க் ஷாப்ஸ்லாம் நடக்குது. ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்லாம் ஒன்றுமே கிடையாது. பி a ரோல் மாடல் டு யுவர் சில்ட்ரன் தான். நீங்கள் ஒரு ரோல் மாடல் செட் பண்ணுங்கள். இஸ்லாமை உங்கள் வாழ்க்கை முறையாக ஆக்கி கொண்டு அந்த இஸ்லாமிய முறைப்படி அல்லாஹ் சொன்ன வரையறைக்குள்ள முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காண்பித்த வழிமுறையில் நம்மளுடைய லைஃப்பை நம்ம அமைச்சிக்கிட்டு நம்ம ஒரு ரோல் மாடலாக நம்ம குழந்தைகளுக்கு இருந்தாலே இட்ஸ் வெரி சிம்பிள் டு மேக் தம் அஸ் அ குட் சோல். அவங்க யாரை பார்க்குறாங்க? டெய்லி நம்மளை தான் பார்க்குறாங்க. ஸோ நம்ம செய்கிற எல்லா விஷயங்களும் அவங்க அப்படியே அடாப்ட் பண்ணுவாங்க. எங்கள் அம்மா இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, என்னுடைய மார்க்கம் இப்படி தான் எங்கள் அம்மா எனக்கு எத்தி வச்சுருக்காங்க, என்னுடைய வாப்பா இப்படி தான். இப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக நம்ம மாறிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்ட் ஆஃப் பேரண்டிங்கிற ஒர்க் ஷாப்பில் நமக்கு தேவையே கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குழந்தைகளை பற்றி, தந்தைமார்களை பற்றி நிறைய கதைகளை எடுத்து சொல்லும் பொழுது எல்லா இடத்துலையும் அவர்கள் ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ணுறான். சூரா காஃப், குகைவாசிகள் 18வது அத்தியாயம். அதில் அல்லாஹ் சொல்லி காமிப்பான், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு வேலை செஞ்சுட்டு அதற்கான கூலியை கேட்கும்போது ஒரு ஊரார் அந்த கூலியை கொடுக்க மாட்டாங்க. அதற்கு கிளர் அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் இன்னும் நல்லா ஃபைட் பண்ணி கேட்டிருக்கலாமேன்னு மூசா நபி அவங்கள்ட்ட சொல்லுவாங்க. இல்லை, அல்லாஹ் எனக்கு ஒரு செய்தியை அறிவிச்சிருக்கான். என்ன தெரியுமா? இந்த சுவருக்கு கீழே ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையல் இந்த ஊரில் வாழக்கூடிய 2 அனாதை சிறுவர்களுக்கு சொந்தமானது. இந்த 2 அனாதை சிறுவர்களுக்கும் இந்த புதையல் போகணும். ஏன் தெரியுமா? அவருடைய தந்தை மிகவும் நல்ல சாலிகான மனிதர். அப்போ ஒரு தகப்பன் ரொம்ப நல்லவனாக, சாலிகானவனாக வாழ்ந்ததுனால, மரணிச்சதுனால அந்த பொக்கிஷங்கள் அந்த குழந்தைக்கு போய் சேரணும்னு அல்லாஹ் எனக்கு அறிவிச்சிருக்கான். அதனால் இந்த சுவற்றுக்கான கூலியை நான் வாங்கலை. சுப்ஹானல்லாஹ். ஒரு தந்தையின் நல்ல நடவடிக்கை பிள்ளைகளுக்கு எவ்வளோ சாதகமாக அமைஞ்சிருக்குங்கிறத இதுலேருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய நாம் ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய நடத்தை, நடவடிக்கை அனைத்தையுமே பிள்ளைகள் ஏற்றுக்கொள்ள வகையில், அல்லாஹ் சொல்லி காண்பித்த வகையில் அதை குழந்தைங்களுக்கு நம்ம எத்தி வைக்கணும். சாலிகான பிள்ளைகளை உருவாக்குவது மிகப்பெரிய டாஸ்கெல்லாம் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு சாலிகான மனிதர்களாக மாறணும். ஒரு தாய், தந்தை, இல்லை ஒரு தாய் மட்டும்தான் இருக்காங்க, இல்லை ஒரு தந்தை மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் நம்மளோட பொறுப்பில் அமானிதமாக அல்லாஹ் ஒப்படைத்த அவனோட அடிமைகளை நாம் சரிவர வளர்த்து மறுமையில் வெற்றியாளர்களை நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணணும். பி த சேஞ்ச் வாட் யூ வாண்ட் டு see in the world. ஒரு மாற்றம் இந்த உலகத்தில் எனக்கு வரணும் அப்படின்னா முதல்ல அந்த மாற்றம் நான் தான் கொண்டு வரணும். நான் ஃபஸ்ட்டு மாறணும். அதுக்கப்புறம் அந்த மாற்றத்தை அந்த உலகத்தில் பார்க்க ஆசைப்படணும். எல்லாரும் மாறுங்க, எல்லாரும் மாறுங்க, ஆனால் நான் மட்டும் மாற மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அந்த மாற்றம் நிகழாது. அப்போ என் பிள்ளைங்க குட்டாக வரணும், என் பிள்ளைங்க நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், சதக்கத்துல் ஜாரியாவாக அவர்கள் மாற வேண்டும் என்றால் முதல்ல நம்ம அப்படி ஒரு சாலிகான நம்ம பெற்றோருக்கு அந்த அமல்களை செய்து அவர்களுக்கு நாம் சதக்கத்துல் ஜாரியாவாக இன்றைக்கி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா நம்மளும் குழந்தைங்க தானே நம்ம அம்மா அப்பாவுக்கு. இன்ஷா அல்லாஹ் என் சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய தேவைக்காக, உங்களுடைய டைம், உங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் வேணுங்கிறதுக்காக மொபைல் ஃபோன் கொடுத்து சாப்பாடு ஓட்டுறீங்க, மொபைல் ஃபோனை யூஸ் பண்ண சொல்கிறீங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ்லையோ பப்ளிக் ஈவெண்ட்லேயோ குழந்தைங்க உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்கள் எடுக்கிற ஒரு வெப்பன் மொபைல் ஃபோன். அப்புறம் நீங்களே பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்கில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க, ரொம்ப ஃபோன் எடுக்கிறாங்க அப்படின்னு. ஃபோனு உங்களோட இது, வீடு உங்களோடது, உங்கள் குழந்தை, உங்கள் பெர்மிஷன் இல்லாமல் உங்கள் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா உங்களுக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா எங்கள் மிஸ்டேக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். உங்கள் பீரோவில் வச்சுருக்க ஒரு ப்ரெஷியஸான திங்கை உங்கள் குழந்தைங்களால் போய் எடுக்க முடியுமா? நான் நிறைய இடங்களில் கேட்குறேன்.
பேரண்ட் கவுன்சிலிங் கொடுக்குற எல்லா இடத்துலையும் நான் கேட்குறேன், உங்களோட வேல்யூபிளான ஒரு ப்ராப்பர்ட்டி, உங்கள் டாக்குமெண்ட்ஸ், உங்களோட மொபைல் ஃபோனோட பாஸ்வேர்டை போட்டுடுறாங்க பசங்க, எப்படியோ பாஸ்வேர்டை போட்டுடுறாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, உங்கள் லாக்கருடைய பாஸ்வேர்டை உங்கள் குழந்தைங்க போட அனுமதிப்பீங்களா? உங்கள் பீரோக்குள்ளே இருக்க லாக்கரில் போய் உங்கள் குழந்தை பாஸ்வேர்டை போட்டு அங்கே உள்ளே இருக்கிற திங்ஸ் எடுக்க முடியுமா? டாக்குமெண்ட்டை டேர் பண்ண முடியுமா? இப்படி உங்களுக்கு எதெல்லாம் வேல்யூபுளோ அதுக்கிட்ட உங்கள் குழந்தைங்கள நீங்கள் அணுக விடுறது இல்லை. உங்களோட ஜுவல்ஸை உங்கள் குழந்தைங்க ஈஸியாக எடுக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அப்போ இதெல்லாம் உங்கள் குழந்தைங்களால் அணுக முடியாது. ஆனால் என் மொபைல் ஃபோனை என் குழந்தை எடுக்கிற அளவுக்கு நான் ரொம்ப ஃப்ரீயாக வச்சுருக்கேன், அவங்க ஈஸியாக பேட்டர்ன் போட்டுருவாங்க, பாஸ்வேர்ட் பெருமையாக சொல்கிறீங்க, பேட்டர்ன்லாம் அவங்களே கண்டுபிடிச்சிடுவாங்க. எப்படி பாஸ்வேர்டை மாற்றினாலும் அப்போ உங்கள் பேங்க் அக்கௌண்ட் லாக்கர் பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க விடுவீங்களா? இஸ் இட் பாசிபிள்? ஸோ இதை நான் உங்ககிட்ட எதுக்கு கேட்குறேன் அப்படின்னா, குழந்தை வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல நம்ம சில விஷயங்களை சரி செய்யணும், அப்புறம் இந்த குழந்தைங்கள மாற்ற முயற்சிக்கணும். ஸோ மொபைல் ஃபோன் கொடுக்காதீங்க, கண்ட சாப்பாடை வாங்கி கொடுக்காதீங்க. அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி தந்தால் தான் நம்ம நல்ல பெற்றோர்னு கிடையவே கிடையாது. அவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கணும். ஈவன் அவங்க ஒரு மேரேஜ் சாய்ஸ் எடுத்தால் கூட இப்போ ரொம்ப சர்வசாதாரணமாகிடுச்சு. படிக்க போகிற இடத்துல காதல் வயப்படுறாங்க, அது ஓகே ஓகே ஓகேன்னு பெற்றோர் சொல்கிறாங்க. அது இஸ்லாமில் அனுமதியான்னு நீங்கள் சிந்திச்சு பார்க்கணும். பிடித்த கணவன் பிடித்த மனைவியாக தான் அவங்க வாழணும், கணவன் மனைவியை தேர்வு செய்து கொள்கிற உரிமை இஸ்லாம் கொடுக்குது. ஆனால் ஹலாலான வேலை. ஒரு ஃபாதர் ஒரு டாட்டருக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு அப்படின்னா அந்த பார்க்குற மாப்பிள்ளையில் எந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்குன்னு சாய்ஸ் கேட்கலாமே தவிர, பொண்ணு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாப்பிள்ளை நான் முடிச்சுக்கவான்னு கேட்டால் அது ஹலால் வேவானா? டெஃபினெட்லி நாட். ஒரு ஆணை ஒரு பெண்ணை ஒரு பார்வைக்கு மேலே அடுத்த பார்வை பார்த்து அது இஸ்லாம் அனுமதிக்கலை. முதல் பார்வை உங்களுடையது, ரெண்டாவது பார்வை ஷைத்தானுடையது. ஆண்களுடைய ஹிஜாப் உங்கள் பார்வையை தாழ்த்தி கொள்ளுங்கள், பெண்களுடைய ஹிஜாப் உங்கள் முக்காடுகளை தொங்க விடுங்கள், நீங்கள் கற்பொழுக்கமுடைய பெண்கள் என்று பிறர் அறிந்து கொள்வதற்காக. இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எதுக்கு அப்படின்னா நமக்கு மாரல் வேல்யூஸ் தெரியணுங்கிறதுக்காக. அப்போ குழந்தைகளுக்கு பிடித்ததெல்லாம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாதான் நீங்கள் நல்ல பெற்றோரானா? டெஃபினட்டாக நோ. எது தப்பு எது சரி, அந்த சரி தப்புங்கிறது அல்லாவோட வரையறைக்குள்ளே இருக்கணும். இஃப் அல்லாஹ் சேஸ் எஸ், தென் இட் இஸ் எஸ், ஈவன் டு த ஹோல் வேர்ல்ட் சே நோ. அல்லாஹ் ஒன்று எஸ் சொல்லிட்டானா அது எஸ் தான். அகில உலகமே அது நோன்னு சொன்னாலும் நோ பாதர். அதே மாதிரி அல்லாஹ் ஒரு விஷயத்தை நோ சொல்லிட்டான், ஆனால் உலகமே அது எஸ் சொன்னாலும் டோன்ட் பாதர். இஃப் அல்லாஹ் சேஸ் எஸ், தென் இட் இஸ் எஸ். இஃப் அல்லாஹ் சேஸ் நோ, தென் இட் இஸ் நோ, நாட் அட் ஆல். ஸோ இன்ஷா அல்லாஹ் இந்த குறிப்புகள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு எனக்கு தெரியலை. ஆனால் ஆத்மார்த்தமாக நான் சொல்கிறேன், ஒவ்வொரு குழந்தையும் நல்ல குழந்தை தான் அந்த உலகத்துக்கு வரும்பொழுது அந்த குழந்தைங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிற நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ அவங்க மாறுறது பெற்றோர் வளர்ப்பில் இருக்குது. ஸோ பெற்றோர்களாகிய நீங்களும் சரி நானும் சரி அல்லாவின் மார்க்கத்தின் படி குழந்தைகளை வளர்த்தோம்னா நிச்சயமாக அவர்கள் சாலிகான பிள்ளைகளாக, அவர்கள் துஆ நமக்கு சதக்கத்துல் ஜாரியாவாக இன்ஷா அல்லாஹ் மாறும்ன்ற நம்பிக்கையோடு இந்த உரையை நான் முடித்துக்கொள்கிறேன். வாஹிர் தவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.